அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பதிவு போடலை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறேன். இது எனக்கு இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முந்தி தான் ஒரு நண்பர் சொன்னார். நான் இதுக்கு முந்தி இது மாதிரி விஷயங்களை நான் பெருசாக ஒன்று எடுத்துக்கிறது இல்லை. இதில் விலைகளும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த விவரங்களை உங்களிடம் நான் பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். வாங்க பார்ப்போம். இது எல்லாமே 1990 10 செட்டு வச்சுருக்கேன். இதுங்கிட்டு 1990 டை வெரைட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது, எரரும் கிடையாது. முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இதை நான் ஹோல்டர் அல்லது ஃபோல்டர் அதில் போட்டு வச்சு உங்களுக்கு நான் தகவல் சொன்னோம்னா அந்த வெரைட்டிஸை உங்கள்கிட்ட நான் காமிக்க முடியாது. அதனால் இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதை நான் ஃபோல்டரில் போட மாட்டேன், தனியாக தான் வச்சுருப்பேன். வேணுங்கிறவங்க ஒரு செட்டோ 2 செட்டோ அல்லது இந்த 10 செட்டுமோ நீங்கள் வாங்கிக்கிடலாம். இது ஒரு செட்டினுடைய வலைத்தளத்தினுடைய விலை வந்து 400 ரூபா. நான் கொடுக்குறது 250 ரூபா. ஒரு நாணயம் நார்மலாகவே 1990 ஹைதராபாத் மின்ட்டு 300 ரூபா. நான் ரெண்டையும் சேர்ந்துமே வலைத்தளத்துக்கு ரேட்டு கொடுத்தா 600 விற்கணும். ஆனால் அந்த வெரைட்டிஸ் வரை எடுத்து உங்களோட விவரங்களை சொல்லி ரெண்டையும் சேர்ந்துமே நான் 250 ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறேன். காயினை காமிச்சுக்கிறேன். இல்லை என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து 1 ரூபா 90 ஹைதராபாத் மின்ட்டு. என்னோடய எட்ஜு பாருங்கள், எட்ஜு வெரி குட்டான எட்ஜு, செக்யூரிட்டி எட்ஜு. 2 சைடும் 2 பிரேம் இருக்கும், நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் வந்து இந்த 2 பிரேமையும் டாட்டாக வச்சு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி எட்ஜு இந்த எட்ஜுக்கு பேர். புள்ளி புள்ளியாக இருக்கா, ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு கனெக்டர், பாதுகாப்பு வளையம். இது 1 ரூபாயில் 90 ஹைதராபாத் மின்ட்டு. இதோடு சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு நாணயத்தை எதுக்கு தரோம்னா, இது வந்து 90 ஹைதராபாத் மின்ட்டு, அதே எடை, அதே வருஷம், அதே மின்ட்டு, அதே மெட்டலு. இதில் வந்து மின்ட்டு வந்து ரீடட் எட்ஜ் தெரியுதா, ஃபுல்லாகவே சர்க்கிள் ஃபுல்லாகவே ரீடட் எட்ஜ். செக்யூரிட்டி எட்ஜு கிடையாது. 2 பக்கமும் 2 பார்டர் வராது, நடுவில் பள்ளம் வராது, அதில் புள்ளி புள்ளியாக கனெக்ஷன் வராது. இது வந்து என்னது, செக்யூரிட்டி எட்ஜு. இது என்னது செக்யூரிட்டி எட்ஜு. இது என்னது ரீடட் எட்ஜ். இது ரெண்டும் ஒரு செட்டாக வச்சுருக்கேன். இது வெரி வெரி ரேர் கலெக்ஷன். இதை ஃபோல்டர் போட்டிங்கன்னா நீங்கள் யாரிடமும் இந்த விவரத்தை சொல்ல முடியாது, காமிக்க முடியாது. 2 காயினுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஒன்று செக்யூரிட்டி எட்ஜு, ஒன்று ரீடட் எட்ஜு. ஆனால் ஒரே வருஷம், ஒரே மின்ட்டு. இது ஒரு கலெக்ஷன் பண்ணுறாங்க, ரேர் கலெக்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப நுணுக்கமாக இந்த கனெக்ஷனில் இருக்காங்க, எனக்கு தெரியும், இந்த விவரம்லாம் தெரியும். எல்லா வருஷத்துலேயும் இந்த மாதிரி தேடி தேடி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் எழுதி வச்சா தான் தெரியுமே தவிர இப்படி பார்த்துட்டா தெரியாது. ரிம்மை காமிக்கணும், எட்ஜை காமிக்கணும். ரீடட் எட்ஜில் பாருங்கள், வரிசைக்காக கோடு, கோடு தெரியும், வரிசைக்காக கோடு தெரியும். செக்யூரிட்டி எட்ஜில் 2 பக்கம் பிரேம் இருந்து நடுவில் டாட்டாக தெரியும். ஒரு செட்டு ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறேன். இதனோட ரேட்டு வந்து குறைஞ்சது சொன்னோம்னா இது கிடையாது. இந்த செக்யூரிட்டி எட்ஜ் கொடுக்க மாட்டாங்க. பிளேன் எட்ஜ் இருக்குல்ல, ரீடட் எட்ஜு, இதை மட்டுமே 400 ரூபா ஒரு காயின். ரெண்டும் சேர்ந்துமே 250 ரூபாய்க்கு தான். இன்றைக்கி தான் முதல்ல இது மாதிரி ஒரு பதிவு போட்டு இது மாதிரி ஒரு சேல் நான் கொடுக்குறேன். ஒரு செட்டோ 2 செட்டோ இல்லை 10 செட்டுமோ வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் விலை மதிக்க முடியாத ஒரு செட்டு. குறைஞ்சது 800 ரூபா 1000 ரூபாய்க்கு கூடிய விரைவில் இது வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நாணயம். வெரி ரேர் கலெக்ஷனு. இது ஒரு செட்டு இருக்கா, எல்லாமே 99 ஹைதராபாத் மின்ட்டு. இதில் பாருங்கள், பிளேன் எட்ஜு, செக்யூரிட்டி எட்ஜு. இது பிளேனாக இருக்கும், இது செக்யூரிட்டியாக இருக்கும். ரெண்டும் 2வது செட்டாக, இது ஒரு 3வது செட்டு. ஒன்று பிளேனாக இருக்கும், ஒன்று செக்யூரிட்டியாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க.
இது ஒரு 4வது செட்டு. இது ரீடட்டு, இது செக்யூரிட்டி. 2 காயினையும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே 99 ஹைதராபாத்து, 99 மும்பை. இது தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு இது மும்பைக்கு தனியாக இன்னொரு மும்பை தாரேன். இது ரீடட் எட்ஜு, செக்யூரிட்டி கிடையாது. அதோடு சேர்ந்து இன்னும் 2 ரீடட் இருக்குது. இது ஒரு செக்யூரிட்டி, ஒரு ரீடடு. இந்த இருக்குது வருங்க. இப்போ வந்து இது 3மே உங்களுக்கு வந்து ரீடட் எட்ஜ். இது 3க்கும் நான் செக்யூரிட்டி எட்ஜை தேடி இதில் வச்சு தரேன். அதேமாதிரி மும்பைக்கும் இது வந்து ரீடட்டு, ஒரு செக்யூரிட்டி எட்ஜை தேடி பிடிச்சி இருந்தால் வச்சு தரேன். இல்லைன்னா இதை மட்டும் வாங்குறது. இது ரீடட்டாக செக்யூரிட்டியாக, இது வந்து செக்யூரிட்டி எட்ஜு. இதுக்கு ஒரு ரீடட்டு நான் தேடி எடுத்தார். ரைட்டா? அதுக்கப்புறம் இது ஒரு ரீடடு, ஒரு செக்யூரிட்டி. இது 1990 ஹைதராபாத் மிண்டு. நார்மலாகவே ஒரு காயின் வந்து 300 ரூபா. இது ரெண்டுமே சேர்ந்து இந்த எட்ஜு இல்லாட்டாலுமே இது ரெண்டும் சேர்ந்து நான் 250 ரூபா தான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த எட்ஜோட சேர்த்தே உங்களுக்கு வந்து எட்ஜு வெரைட்டிஸோட சேர்த்தே 250 ரூபா தான். இன்றைக்கி ஒரு நாள் தான். எவனும் இது என்கிட்ட வேறு கிடையாது. இது இப்போ ஒரு நண்பர் கொண்டாந்து கொடுத்தாரு, எனக்கு விவரத்தை சொல்லி கொடுத்தாரு. நான் வாங்க மாட்டோம்னே. இது இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் இருக்குது சார் அப்படின்னார். ஒன்று செக்யூரிட்டி எட்ஜு, ஒன்று ரீடட் எட்ஜு. 99லேயும் ரீடட் எட்ஜு கொடுத்தாரு. ஆனால் 99 என்கிட்ட இருக்கிற அனைத்து நாணயமே ரீடட் எட்ஜு தான். அதில் செக்யூரிட்டி எட்ஜே கிடையாது, ஃபுல்லாக ரீடட் எட்ஜு தான். அவர் ரீடட் எட்ஜை வந்து இது வந்து முக்கியமான நாணயம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, அதுக்கு தக்கன ஒரு 2 செக்யூரிட்டி எட்ஜ் எடுப்போம்னு சொல்லி 91 ஃபுல்லாக தேடினா 200 காயினில் 200மே ரீடட் எட்ஜாக தான் இருக்குது, செக்யூரிட்டி எட்ஜ் அதில் இல்லை. நான் ரேர் காயின்னு சொல்லி அவர்கிட்ட வேறு 2 வாங்கியிருக்கேன். எல்லாம் கூட கொடுத்து வாங்கியிருக்கேன். இது ஒரு ரீடட் எட்ஜு, ஒரு செக்யூரிட்டி எட்ஜு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரீடட் எட்ஜு, ஒரு செக்யூரிட்டி எட்ஜு. ஜோடியாக சேர்த்து வச்சேன். என்ன பண்ணும் தெரியுதா? இது மட்டும் இன்னொரு எடுத்து காமிக்கவா? இது ரீடட் எட்ஜு வலுவலுன்னு இருக்கும். சில இடங்களில் கிராஸ் கோடு தெரியுது வருங்க. இது செக்யூரிட்டி எட்ஜ். 2ஆக பிரிஞ்சிருக்கும், நடுவில் டாட்டாக இருக்கும். இன்னும் 2 கதையும் காமிச்சிருது. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? இது 1 ரீடட்டு, 1 செக்யூரிட்டி. ஜூம் பண்ண பிறகு உள்ளதும் தெரிய மாட்டேங்குது. ஒன்று வலுவலுன்னு இருக்கும், ஒன்று வந்து 2ஆக பிரிஞ்சு நடுவில் டாட்டாக இருக்கும். காமிச்சிக்கிட்டே வரல. உங்களுக்கு எது தேவை நீங்கள் அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலே போதும். இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது, இதை கொடுங்க சார்னு சொன்னால் அதே கொடுத்துருவேன். இது நல்ல தெளிவு. இது வந்து செக்யூரிட்டி, இது வந்து ரீடட். ரெண்டுமே பார்த்துக்கோங்க. விலையெல்லாம் சொல்லிட்டேன். ரொம்ப மிக மலிவான விலை சொல்லியிருக்கேன். இது எது தேவையோ இதை வாங்கிக்கலாம். இது ஒரு தனி கலெக்ஷனு. மற்ற வருஷங்களில் இது கிடைக்கல. எனக்கு 90ல் மட்டும்தான். அதுவும் நான் நேற்று தான், எனக்கு 25 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப நுணுக்கமாக இதில் போகிறதில்ல. மேலோட்டமாகவே எந்த இயரு என்ன மிண்டு அதை கலெக்ட் பண்ணுவேன். ரேரிட்டிலாம் கலெக்ட் பண்ணுவேன். இந்த டையரு, இந்த இது செக்யூரிட்டி எட்ஜு, ரீடட் எட்ஜு, இந்த மாதிரி நான் ரொம்ப நுணுக்கமாக அதில் டைம் இல்லை. அப்புறம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறது எனக்கு சந்தோஷம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எத்தனை செட் வேணுமோ அத்தனை செட்டு மட்டும் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.